ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிறிஸ்பியாக எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய பட்டர் முறுக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த பட்டர் முறுக்கை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு 1/2 கப்பு பொரிகடலையை மிக்ஸி ஜாரில் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு மாவு செய்யறதுக்கு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சிருந்த பொரிகடலையை நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சலடை வச்சுருந்தீங்கன்னா சலடை பயன்படுத்திக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பொரிகடலை மாவை இந்த மாதிரி நீங்கள் சலிச்சிங்கன்னா இந்த மாதிரி கப்பி கிடைக்கும். ஸோ இதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அடுத்ததாக 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் இடியப்ப மாவாகவும் சேர்த்துக்கரலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய இடியப்ப மாவுனாலும் நீங்கள் சேர்த்துக்கரலாம். வறுத்த மாவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சலிச்சு சேர்த்துக்கரலாம். இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கடலை மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது கிடையாது, ஊற வச்சு அரைக்க வேண்டியது கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட இருக்கிறத வச்சே நீங்கள் இந்த பட்டர் முறுக்கை ஈஸியாக செய்யலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை பார்த்து பண்ணுங்கள். இது கூடவே அடுத்ததா 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு கம்மியாவே நீங்க சேர்த்துக்கறலாம். ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டியது கிடையாது. உங்களுக்கு ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே இந்த மாவுல கிடைச்சிரும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த முறுக்குக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஓமம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இது தாங்க பட்டர் முறுக்குக்கு ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துருங்க. இப்போ பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கைகளால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய் எல்லாமே சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிணைய ஆரம்பிச்சிடலாம். இதில் அதிகமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிணையக்கூடாது. ஒரே தடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க. இதில் நீங்கள் இடியப்ப மாவு எப்படி நீங்கள் பிணைஞ்சு ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த முறுக்கு மாவையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணதும் நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நீங்கள் முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட முறுக்கச்சி இல்லாததுனால துபாயில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த முறுக்கச்சி என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இதில் முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கச்சி நீங்கள் பயன்படுத்தினா கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி சுற்றினாலே போதும். ரொம்பவே சுலபமாகவே உங்களுக்கு முறுக்கு வந்துடும். முறுக்கை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம்.
உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்புக்கு சுற்றி கூட நீங்கள் எடுத்துக்கரலாம். நான் வந்து பட்டர் முறுக்கு நம்ம கடைகளில் எப்படி கிடைக்குமோ அது மாதிரி பாட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டே வாங்க. கிளறிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி எல்லா மாவுகளையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கரலாம். சூப்பராக நமக்கு பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை 1 மந்த் வரை நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம். உங்களுக்கு வந்து பதப்பதப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு முறுக்கை நல்லா உடைச்சு பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதை உடனே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டின்னுலேயோ இல்லைன்னா ஏதாவது பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம். இந்த பட்டர் முறுக்கை இன்னும் ஸ்பெஷலாக ஆக்கணும்னா எண்ணெய் சூடாக இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலையை பொரித்து அப்படியே பட்டர் முறுக்கில் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பட்டர் முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. கிறிஸ்பியாக சாப்பிடணும், வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.